இப்போ இதே மாதிரி இன்னொரு செய்தி 3852, இதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் தான் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பாப் ரலியல்லாஹு அந்த துன்புறுத்தப்படுறாங்க. அவர் போய் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, இந்த மாதிரி எல்லாம் நம்மளை அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட உதவியை கேளுங்க. எதுக்கு உதவி? அடி வாங்காம தப்பிக்கிறதுக்கு இல்லை, அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நாம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் வேலை ஆரம்பிக்காம உட்காந்துட்டு இருக்கிறோம், சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம், அடி வாங்கிட்டு இருக்கிறோம். வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லாஹ்ட்ட உதவி கேளுங்க. டக்குன்னு எடுத்து இந்த நீங்க சொன்ன அந்த கைசர் கிஸ்ரா இவங்களுக்கு எதிராக வேலை செய்யற அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இருங்க அப்படி. இதுதான் நமக்கு பாடம் எடுத்துக்கணும். இன்னைக்கு ஒரு 50 பேர் சேர்ந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பையத் வாங்கிட்டு போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நடக்குது. இது ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி கிடையாது. இங்க ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல வேலை செய்யல. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இப்போ ரசூலுல்லாஹ் கோவப்படுறாங்க, பொறுமையா இருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, அது இன்னும் நீங்க அந்த வேலையில உங்களுக்கு அந்த வேலை நான் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை சீரடையல அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் இம்மார்க்கத்தை முழுமையாக்கியே தீருவான். அப்ப மார்க்கத்தை முழுமையாக்குறது அர்த்தம் என்னன்னு இதையும் பாருங்க. இங்க கேட்கறது அடி உதைய பத்தி பேசப்படுது. இங்க நிச்சயமா அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்கே தீருவான், லைலத்துல் கத்ரை பற்றி உங்களுக்கு அறிவித்தே தீருவான், ஒழுவுடைய சட்டங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டே தீரும். இதை பத்தி இங்க போய் அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு தஸ்பீஹ் கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு ஒழுவுடைய சட்டத்திட்டங்கள் சொல்லிக் கொடுங்க, தயமம் பத்தி சொல்லிக் கொடுங்க. அதுதான் நாம மார்க்கத்தை முழுமையாக்குறதுன்னு விளங்கி வச்சிருக்கோம். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்கியே தீருவான். யமன் நாட்டுடைய சனாவில் இருந்து ஹலரமௌத் வரை, அதாவது நான் சொன்னல இந்த யமன்ல இருந்து இஸ்ரேல் வரைக்கும் அந்த பிரதேசம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அச்சம் தவிர வேற அச்சம் இருக்காது. அதாவது சொல்றேன்ல, இப்ப நாம மட்டும்தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், குறைஷிகள் மட்டும்தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூமியில அல்லாஹ்வை தவிர வேற யாரும் பயப்படாம நடமாடக்கூடிய முழு சுதந்திரம் இந்த ஊருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் நீங்கள் அல்லாஹ்வின் உதவி விரைவாக வேண்டும் என்று அவசரப்படுகிறது. இது புகாரில 3852 செய்தி. இதில் கவனமா பாருங்க. இந்த யமன்ல இருந்து இது வரைக்கும் அமைதி நிலைநாட்டுறதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை நிறைவாக்குறதுக்கு விளக்கமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நிறைவுபடுத்தி விட்டேன் அப்படின்னா ஹுனைன் போருக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ், அதாவது மக்கா வெற்றியில் கூட அந்த வார்த்தையை சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்கோ, மக்கா வெற்றிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, சிலைகள் அடிச்சு உடைக்கப்படுது, காபத்துல்லா கிளீன் பண்ணப்படுது, ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டுருச்சு, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்ததுங்கிற அந்த ஆயத்தை தான் ஓதுறாங்களே தவிர இன்றைய தினம் மார்க்கம் நிலைவுபடுத்தப்பட்டதுங்கிற அந்த வார்த்தையை ஓதல. ஏன்? ஹுனைன் காஃபிர்கள் கையில் இருந்தது, தாயிஃப் காஃபிர்கள் கையில் இருந்தது. எப்போ? மக்கா வெற்றியின் போது. அப்போ யமன்ல இருந்து சன்னா வரைக்கும் ஒருத்தன் நடந்து போக முடியாத சூழ்நிலை தான் இருந்தது மக்கா வெற்றியின் போது. அதை ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைய தினம் உங்கள் மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. புரியுதாங்க சொல்றது? அப்போ இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் ஒரு மேட்ரு. இது ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் அவங்களுடைய அஜெண்டாவா அதை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி அஸ்வத் இப்னு முத்தல்லிப் அப்படிங்கிற ஒரு காஃபிர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் போவார் இந்த பக்கம், இவருக்கு அப்பா போய் புலம்பிட்டு இருக்காங்க, அடிக்கிறாங்க, கொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்க அந்த வழியா போகும்போது கிண்டல் பண்றாங்க, இதா பாருப்பா கிஸ்ராவுடைய கைசருடைய நாடுகளுக்கு வாரிசுலாக ஆக போகும் மன்னர்கள் உங்களை கடந்து செல்கிறார், இந்த ராஜாங்கெல்லாம் போறாங்க பாரு அப்படி, இவங்க தான் போறவங்க இல்லை, இவங்க தான் இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்ட போறாங்களாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அப்போ பாத்துங்க, ஆரம்பத்திலே கிண்டல் எதற்காக செய்யப்படுது? இதுக்காகவும் செய்யப்படுது. ஒரு நபி, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு ஏன் உலகளா தெரிஞ்சது அப்படின்னா இதுதான். அவர் பேசின பேச்சு ரொம்ப பெரிய பேச்சா இருக்கு. நான் அமெரிக்காவை அடிப்பேன், ஆப்பிரிக்காவை அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு, ஒரு பொம்பளை மனைவி, ஒரு சின்ன பையன், இவர் எதை சொன்னாலும் கேட்க ஒரு ஃப்ரெண்டு, இவர் ஆமாசாமி போடுற ஒரு அடிமை யாரு, பிலால். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு யார் அடிக்கிறாராம்? அமெரிக்காவை அடிக்கிறேன், ஆப்பிரிக்காவை அடிக்கிறேன்னா அப்புறம் இவங்க அப்பதான் சொல்றாங்க இவர் பைத்தியக்காரர், இப்பதான் சொல்றாங்க இவர் பைத்தியக்காரர், இவர் உளர்றாரு, இவர் என்னமா ஆகி போச்சு, மர கழண்டு போச்சு, இவர் பேசுற பேச்செல்லாம் ஒத்து வராத பேச்சு பேசுறாரு, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பேசுறாரு. அப்ப இங்க விஷயம் இதுவும் பார்த்துக்கணும். அப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வருகையுடைய வெயிட் புரிஞ்சுக்கணும். அதாவது ரசூலுல்லாஹ் எதுக்காக கஷ்டப்பட்டாங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும்.